ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனோட இனிமையான காலை வணக்கங்கள். நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறது பெண்கள், பூப்படைந்த பெண்கள் ஆர் தாய்மார்கள் சந்திக்கிற கருப்பை சம்பந்தமான சிக்கல்கள், யூட்ரஸ் ரிலேட்டடான ஹில்னஸ், தட் மீன்ஸ் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரம் ஆர் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்னு சொல்லப்படுகிற கருப்பை சம்பந்தமான ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள், மாதாந்திர போக்கு சம்பந்தமான வலிகள், வேதனைகள், மிக முக்கியமாக திருமணம் ஆகியும் தாய்மை பேர் அடைய முடியாத அளவுக்கு காரணமாக இருக்கிற இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் மோர் அண்ட் மோர் நம்ம எல்லாரோட மனசில் உளைச்சல், அழுத்தம் அதிகமாக்கி உடலை இன்னும் பலவீனமாக்குது. ஸோ அந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இல்னஸை கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணுறதுக்கு இந்த கருப்பை ஸ்தானத்தில் இருக்கிற சுவாதிஷ்டான சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு 6 ஆசனங்களை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அது தட் மீன்ஸ் ரொம்ப பழங்காலத்து பழமொழி என்ன சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக வள்ளல் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமி சொல்கிறார், சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் கருப்பையில் குழந்தை வரும்னு சொல்லுவார். அப்படின்னா சஷ்டி அப்படின்னா தேய்பிரையிலிருந்து, அதாவது பௌர்ணமியிலிருந்து 6வது நாள் தேய்பிரை சஷ்டின்னு கொண்டாடுறோம். அதே மாதிரி அமாவாசையிலிருந்து 6வது நாள் வளர்பிறை சஷ்டின்னு கொண்டாடுறோம். இந்த சஷ்டின்றது நம்பர் 6, நல்லா புரிஞ்சுக்கணும். 6னா முருகனோட 6 முகம். அந்த 6 முக சுவாமி குடியிருக்கிற இடம் தான் இந்த கருப்பை ஸ்தானம். அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் தான் உயிர், நம்ம எல்லாரோட பயோ எனர்ஜி லொக்கேட்டாக இருக்கு. இந்த 6 யோகாசனம் மூலமாக அந்த எனர்ஜியை ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஸோ மோர் அண்ட் மோர் அந்த எனர்ஜி உடல் முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்கள் கருப்பையோட பலவீனம் நார்மலைஸ் ஆகும். கருப்பை சார்ந்த அந்த இரெகுலர் பீரியட்ஸ் ஆர் பெயின், ஹார்மோன் ரிலேட்டடான இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமாக நேற்று நம்ம எல்லோரும் பௌர்ணமியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னிலேருந்து 6 நாள், வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே. எத்தனை நாள் ஆச்சு? புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். 6 நாள் முடித்து அகெயின் 7th டே, 7வது நாள், 6வது நாள் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு மண்டே வருது. ஸோ மண்டே சஷ்டியை கொண்டாடுறோம். ஸோ அன்னைக்கு வரைக்கும் இந்த 6 போச்சஸை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி ஓம் சரவண பவ 6 எழுத்து மந்திரத்தை ஆழ்ந்து ஜபம் பண்ணி உங்களோட கருப்பையை வலிமைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு பெருமான் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார். வாங்க செயல்முறையில் பார்க்கலாம். பாருங்க, முதல் பயிற்சி மலாஸ். நல்லா இப்படி பாதத்தை நல்லா தரையில் ஊன்றிக்கிறோம். ஸோ 2 நீஸ் ஓப்பன், பெல்விக் ஓப்பன். ஸோ இங்கே தான் இருக்கு இல்லையா, பிலோ த நேவல். ஸோ 2 கைகளால் அப்படி காலை விரிச்சு சிட் மலாஸ். 1 2 3 4 5. இன்னும் கொஞ்சம் இந்த ஹிப்புக்குள்ளே அந்த குடல் தசை, கருப்பை தசையில் அழுத்தம் கொடுக்கறதுக்காக பெல்விக் இன்னும் கொஞ்சம் அழகாக ஓப்பன் பண்ணுறோம். இந்த ரைட் ஹேண்ட் ஃபுல்லி இப்படி ஸ்ட்ரெச். ஓகேவா? பாருங்கள், நல்ல கை அப்படி நல்ல கை காலுக்கு உள்ளே இருக்கணும். அப்படி நல்லா நீட்டி லெஃப்ட் ஷோல்டர் ரீச் டு த ஸ்கை. ஸோ சுவாதிஷ்டான சக்கரத்தை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய த பெஸ்ட் 6 போஸ்டர்ஸில் முதல் போஸ்ட் மலாஸ். வெகு நிதானம் கையை கீழே விட்டு டு அதர் சைட். ஸோ இந்த லெஃப்ட் ரிப்பு செஸ்ட் ஃபுல்லி ஓப்பன், லெஃப்ட் பெல்விக்கை நல்லா அப்படி அழுத்து ரீச் டு த ஸ்கை. ரைட் ஹேண்ட் ரீச் டு த ஸ்கை. மலாஸ். ஓகேவா? இதில் டேக் டீப் பிரெத். நல்லா அடிவயிறு ஃபில் ஆச்ச பாருங்க. கவனம் ஃபுல்லாக கருப்பை ஸ்தானத்தில். எக்ஸேல். ஸோ அதே இடத்துல தான் நம்ம எல்லாரோட மேல் மாஸ்குலின் எனர்ஜின்ற விந்து கோலம் இருக்கிறது. ஸோ இன்ஃபெர்டிலிட்டி, ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி குறைவாக இருக்கு. ஸோ பவர்ஃபுல்னஸ், வைட்டாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற அதை சார்ந்த இம்பேலன்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷன் சுவாதிஷ்டான சக்கர அவேக்கனிங். சஷ்டி நாயகன் முருகனோட எனர்ஜி அவேக்கன் பண்ணு.
இது ஃபஸ்ட்டு போச்சு. ஸோ செகண்ட் நம்ம பண்ணுறோம் பாருங்கள். வெகு நிதானமாக கால்களை நீட்டி அப்படி தளர்த்திடுறோம். ஜானுசிரசாசன். கால்களை ஒன்றா சேர்த்துக்கிறோம். மெதுவாக உங்களோட ரைட் லெக் அழகாக ஃபோல்ட் பண்ணி ஹீல்ஸை டச் பண்ணும். ஸோ உங்களோட ரைட் ஹீல் டச் யுவர் ரூட் சக்கரா. நல்லா இந்த இடத்துல பிலோ த நேவலில் கவனம். ஹேண்ட்ஸ் அப், பென் ஃபார்வர்ட். கைகளை நீட்டி இடுப்பு அடிவயிறு அழுத்தி தாடை மூட்டு பகுதி இல்லை முக மூட்டு பகுதியை தொடுகிற அளவுக்கு 1 2 3 4 5. வெகு நிதானம். அப்படி நன்கு கையை உயர்த்தி ரிலாக்ஸ். மெதுவாக கால்களை மாற்றிக்கலாம். இடது குதிக்கால் ஆசனமாய் கருகாமல், வலது கால் நேராக. ஹேண்ட்ஸ் அப். நல்லா அப்படி கைகளை நீட்டி பென் ஃபார்வர்ட். ஜானுசிரசாசன். 1 2 3 4 5. நல்லா அடி வயிறு நன்கு அழுத்தி அப்படி கையை நீட்டி ரிலாக்ஸ். இந்த சக்கரம் ஃப்ளஷில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப கருப்பை ஸ்தானம். ஸ்பைனில் தான் மெயினாக அந்த நாடிஸ் இருக்குது. அதுதான் முதுகு தூணில் இருக்கிற சாக்ரல் போன். சரியா? அதுக்கடுத்து இது 2 ஆசன். ஒன்று மலாசன், செகண்ட் ஜானுசிரசாசன். அண்ட் தேர்ட் நம்ம பண்ண போகிறது பாருங்கள். மெதுவாக குப்புறப்படுத்துக்கிறோம். குப்புறப்படுத்திட்டு 2 கை பாடியோட சைடில் வச்சுக்கிறோம். 2 கால் பின்னாடி மடிச்சுக்கலாம். கைகளை கால்களால் பிடிச்சிக்கிறோம். ஆங்கிள் கிட்ட லாக் பண்ணிக்கிறோம். கையால் முதல்ல தைஸை மேலே தூக்கணும். சாக்ரல் போனில் ஸ்ட்ரெச் வர மாதிரி. அப்புறம் தலையில் வில்லாசன், பவ் போஸ். 1 2 3 4 5 5 4 3 2 1. இதில் மெதுவாக ஃபார்வர்டு பேக்வர்ட் ஜெக். எஸ், வெகு நிதானமாக ரிலாக்ஸ். மக்ராஸ். அடுத்து நம்ம எல்லாரும் பண்ண போகிறது மெதுவாக கைகளை ஊன்றி மெதுவாக சைல்டு போஸ். நல்லா இந்த அடி குதிக்கால் கணக்கால் மேலே அப்படி இடுப்பு அழுத்தி கையை நீட்டி. இந்த மலாசன இந்த சைல்டு போஸில் இன்னும் கொஞ்சம் அழகாக பாருங்கள். இந்த நீஸ் எப்படி வைடப் பண்ணிடணும். ஸோ பெல்விக் ஓப்பனுக்காக இன்னர் தைஸ், ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், அதுதான் நம்ம பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த கையை நீட்டி எவ்வளோ முடியுதோ அப்படி படுத்துக்கிறோம். ஃப்ராக் போஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெகு நிதானம் கைகளை கீழே கொண்டு வந்து எஸ் நல்லா அப்படி நல்லா நிமிர்த்தி. எஸ், வெகு நிதானம் கால்களை தளர்த்திக்கலாம். ஸோ என்னென்ன பார்த்துருக்குறோம்? மலாசன், ஜானுசிரசாசன், தனுராசன். இப்போ நம்ம பண்ணது ஃப்ராக் போஸ், தவளை இருக்கை. சரியா? அதுக்கடுத்து ரிலாக்ஸேஷனில் மக்கராசனம் பண்ணோம், சைல்டு போஸ் பண்ணோம். அது கொஞ்சம் பாடி அண்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கா. ஸோ அடுத்து நம்ம பண்ண போகிறது பாருங்கள். 2 கால்களை முதல்ல லைடாக நல்லா படுத்துட்டு 2 கால்களை பின் பக்கம் அடிச்சுக்கணும். சேது பந்தாசன். மெதுவாக உங்கள் 2 கைகளால் குதிக்காலை பிடிச்சி நிதானமாக லிஃப்ட் யுவர் பேக். நல்ல முதுகு அப்படி தூக்கி பிடிக்கணும். ஸோ சாக்ரல் போனில் முழு ஃபோக்கஸ், கருப்பை ஸ்தானத்தில் முழு ஃபோக்கஸ். 1 2 3 4 5. வெகு நிதானம் மட்டும். இதில் இன்னொரு வேரியேஷன் பண்ணுறோம். இந்த 2 உள்ளங்கையை லோ பேக்கில் டச் யுவர் சாக்ரல் அண்ட் டெயில் போன். ஸ்ட்ரெச் யுவர் பேக். 1 2 3 4 5. வெகு நிதானமாக அப்படி தளர்த்தில கால்களை எப்படி ரிலாக்ஸ் பண்ணுற பாருங்கள். ஸோ பெல்விக் நல்லா அப்படி ஸ்டிமுலேட் ஆகும். 1 2 3 4 5. எஸ், வெகு நிதானமாக கால்களை தளர்த்திக்கலாம். இது 5வது ஆசன், பிரிட்ஜ் போஸ். இறுதியாக நம்ம பண்ணுறது அலாசன். வெகு நிதானமாக கால்களை ஒன்று சேர்த்து கைகள் பாடியை ஒட்டி இருக்கணும். மெதுவாக கால்களை லிஃப்ட் பண்ணி இந்த 2 கை லோயர் ஹிப்பில் கொடுத்து மெதுவாக கால்களை அப்படி புஷ் பண்ணணும். எவ்வளோ முடியுதோ அப்படி கால் தரைக்கு போகணும்.
முடியுன்றவங்க பண்ணுங்கள், முடியாதுன்றவங்க பாருங்கள். இப்படி லேசாக அழுத்தம் கொடுத்து கை இங்கே வச்சு அழுத்திக்கணும். அந்த அடி வயிறில் அழுத்தம் வர மாதிரி. முடியும்னா கைகளை ஃப்ரீயாக விட்டு அப்படி. ஸோ கைகள் இங்கே. அலாசன் கலப்பை இருக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரொம்ப நிதானம். கால்களை உயர்த்திய நிலையில் மெதுவாக ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். மூச்சு உன்னிப்பாக கவனிக்கிறோம். வெகு நிதானமாக கால்களை ஒன்று சேர்த்து சொல்லிட்டோம். சிட்சுகா. ஸோ மொத்தம் 6 ஆசனங்கள். மலாசன், ஜானு சிரசாசன், தனுராசன், மிக முக்கியமானது தலை இருக்கு. அப்புறம் சேது பந்தாசன், பிரிட்ஜ் போஸ். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது கலப்பை போஸ். அலாசன் கலப்பை இருக்கு. ஸோ இந்த 6 ஆசனங்களில் இந்த சம்பந்தமான இன்ஃபெர்டிலிட்டி, இரெகுலர் பீரியட் சம்பந்தமான எனி ஹில்னஸ், பேர் தான் வேறு, வலி தான் வித்தியாசமானது. ஆனால் எனர்ஜி ஒன்லி ஒன், சுப்ரமணியா. That's energy seated in all of our Swadhisthana chakra. So more concentrate that, more awaken that, more spread to the entire body. So immediately நம்ம எல்லாரோட இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகும். ஸோ இறுதியாக நம்ம எல்லோரும் புட் நமஸ்கார் இன்ஹேல் பண்ணி அந்த காற்றை நல்லா அடி வயிறை ஃபீல் பண்ணுறோம். கைகளை மெதுவாக ரப் பண்ணி அந்த உணர்வு அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 6 days கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மார்னிங் அண்ட் ஈவினிங். அண்ட் இந்த ஓம்கார தியானம் சுவாதிஷ்டான சக்கரத்தை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சுவாசம் யோகா ஆத்ம ஞானம் இந்த யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நேரில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.